வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தார். இந்த நிலையிலிருந்து மீன ராசியாகப்பட்ட காலபுருஷனுக்கு விரயஸ்தானமாக அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் வரும்போது இந்த 7.5 சனியின் தொடக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5 சனி 3 பாகமாக இருக்கும். விரய சனி, ஜென்ம சனி, அப்புறம் பாத சனி, இந்த 3 பாகத்தில் தொடக்க காலமாக தான் இந்த விரய சனின்றது வருது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போறார், பலன்கள்னு சொல்றதை விட மாற்றங்கள் தான் சனி பகவான் அதிகமாக தரக்கூடிய பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. அதை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த சனி பகவானுடைய எல்லா ஆற்றலும், அதாவது அந்த சனிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணமே பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதிகமான கடின உழைப்பு, இது எல்லாமே இருந்தாலே அந்த ஜென்ம சனியும் சரி அஷ்டம சனியும் சரி எந்த விதத்துலையும் யாரையுமே பாதிக்காது. அதனால் நம்ம எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அது அடித்தளம் போடும் விதமாக தான் இந்த விரய சனி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மேஷ ராசியின் அதிபதி அந்த செவ்வாய். எப்போதுமே ஒரு நெருப்பு ஆற்றலை இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு துடுக்குன்னு ஒரு கோபம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம் தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக தான் அந்த அவங்களுடைய கோபமே இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தனக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க, பிறர் நலன் கருதி தான் எல்லாத்தையுமே செய்ய போறீங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களையும் மேன்மைகளையும் கொடுக்குதா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒரு பள்ளி பருவமாகட்டும், அடுத்து ஒரு கல்லூரி பருவம், அடுத்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து திருமணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து அந்த குடும்ப உறவுகள், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வயதானவர்கள் வரைக்கும் இந்த மேஷராசி என்பர்கள் தனக்குன்னு வாழாது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு மட்டுமே வாழ்பவர்களாக இருப்பீங்க. எப்போதுமே மற்றவங்க நல்லா இருந்தால் போகிறோம், அவர்களுடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு மெழுகாக உருகக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 4 வருடம் சொல்லலாம். ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும் போதும், அடுத்து அவங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கும் போதும் உங்களுடைய நிம்மதியின்மை, உங்களுடைய தூக்கமின்மை, இது எல்லாமே கெட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உடல்நல சோர்வுகள் அதிகமாக ஒரு நேரமாகவும் தான் இருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஓடி ஓடி உழைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் உங்களை அப்படியே சப்ஜாடா ஒரு இடத்துல நிலையாக இருக்க வச்சிட்டார். அடுத்த கட்ட ஒரு மூவை நீங்க உங்களால பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஒரு கருத்து வேறுபாடு, உறவுகளில் ஒரு விரிசல், இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த 4 வருடங்கள் இருந்தது. அதுலேயும் சில மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சில முயற்சிகள்லாம் எடுத்து அந்த முயற்சிகளில் 90% வெற்றி பெற்று அந்த ஒரு 10% மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸ் வந்திருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும். அந்த ப்ராஜெக்டினுடைய பயன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பர்சன்டேஜ்லேயும் கரெக்டாக இருந்திருக்கும். கடைசி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணம். யார்
யாருக்கு அந்த ஆர்டர்ஸினுடைய வேல்யூ தெரியாதோ அவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் போகக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய எதிரிக்கே போகக்கூடிய அளவிற்கு அந்த ப்ராஜெக்ட்ஸோ இல்லை ஆர்டர்ஸோ போயிருக்கும். அந்த அளவிற்கு இந்த மேஷராசி என்பர்கள் மிகப்பெரிய அந்த தொழிலில் ஒரு பின்னடைவு, எல்லா முயற்சிகளும் செஞ்சும் அந்த முயற்சிகளில் தன்னால் ஒரு வெற்றியை தொட முடியலையே அப்படின்ற ஒரு பின்னடைவு இருந்திருக்கும். நிறைய பேர் கமிஷன் தொழில், புரோக்கரேஜ் தொழில், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டு, அதிலெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு சைட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த சைட்டை பார்த்து இவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்காக காமிச்சு அந்த சைட்டை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வருஷமே ஆயிருந்திருக்கும். அந்த அளவிற்கு அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பின்னடைவுன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த சனி பயிற்சியில் தீர்வு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% அளவிற்கு தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விரய சனி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா சனி இருக்கக்கூடிய அந்த மீன ராசியிலிருந்து அவருடைய பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்கலாம், சில செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஆஃபீஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழியே இல்லாமல் நீங்கள் திரும்பியும் அலைச்சலோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து 6ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு 4 வருடங்கள் கழித்து, ஒரு 4 வருடமாக கடன் பக்கமே போகாமல் இருக்கிற கடனை எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருந்த இந்த மேஷராசி என்பர்கள் இப்போ அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் சில கடனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலையில் நிறைய வளர்ச்சி இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால வேலை சம்பந்தமான ஒரு வளர்ச்சி இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலைன்னு பார்க்கும்போது யாராவது வேலை விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக சில பேருக்கு, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள், ஒரு வாய்ப்புகள், ஒரு 100% அந்த ஒரு வெற்றிகள்ன்றது இந்த வேலையில் கண்டிப்பாக இருக்குது. இடமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மேஷ ராசி என்பர்கள் வேலை சம்பந்தமாக ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடமாற்றம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு 2 வருடங்களுக்கு நீங்கள் அந்த வெளிநாடு செல்வது ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இங்கே இருந்தீங்கன்னா சில விரிசல்கள், அதாவது வேலை சம்பந்தமான சில இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கும். வேலையும் கிடைக்கும், அதே நேரத்தில் வேலையில் அந்த ஒரு சின்ன ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு சரிவராதபடியாக இருக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த 2.5 வருடங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே மேஷராசி என்பர்கள் ஒரு 4 வருடமாக நிரந்தர ஒரு வேலையின்மை அப்படின்னு சொல்றதை விட அந்த ஒரு வேலையை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருப்பீங்க. ஒரு வேலையில் ஒரு நல்லா இருந்திருக்க மாட்டாங்க, உயரதிகாரிகள் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாரும் செட் ஆனால் அங்கே வருமானம் சரியாக இருந்திருக்காது. இந்த மாதிரியெல்லாம் அந்த வேலையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக கடுமையாக இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில், இந்த சனி பெயர்ச்சியின் காலகட்டத்தில் கண்டிப்பாக 100% மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. குடும்பம் சகிதமாக, அதாவது குடும்பம் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள், ஒற்றுமைகள் இழப்பு, அடுத்து கணவன் மனைவி தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஏதோ சமுதாயத்துக்காக கணவன் மனைவியாக இருந்திருப்பீங்க, ஆனால் உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்றது. அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தில் நிறைய விரிசல்கள்,
எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாமல் அந்த குடும்ப உறவுகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஒருத்தருமே ஒன்றுமே செய்யாமையே அந்த குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு அந்த குடும்பத்தை இழந்து வாடி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. அதாவது நிறைய சம்பாத்தியம், நிறைய பொன் பொருள் எல்லாமே இருந்தும் அந்த குடும்ப ஸ்தானம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விரிசலில் இருந்ததுனால உங்களுடைய ஜாதக அமைப்புப்படியும் சில பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக குடும்பத்திலிருந்து பிரிவுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அடுத்து பார்த்திங்கன்னா தகாத பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இந்த குடும்ப உறவுகளில் மிக பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகி இந்த 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரியிலலாம் அதனுடைய விரிசல்கள் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால விரிசல்கள் எல்லாமே சில சமயம் சேருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்லை இந்த குடும்ப உறவுகளை நீங்கள் இடமாற்றம் செய்வதன் மூலமாக அந்த கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த சனி பயிற்சிக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதை பார்க்கணும் விரும்புகிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.